யோசிச்சு பாருங்கள், எந்த நாட்டில் உண்டு? எந்த நாட்டிலையாவது தன் தாய்மொழியை ஒருத்தன் படிக்க தெரியாமல் இருப்பானா? எல்லா மொழியும் படிக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு ராகுல சாங்கித்யாயன் என்ற ஒரு மேதைக்கு 33 மொழிகள் தெரியும்பாங்க. வால்கா முதல் கங்கை வரை என்ற ஒரு அற்புதமான நூலை எழுதியவர். அப்படியான நூல் 33 மொழி தெரியும், தமிழ் உள்பட. நமக்கு நம் மொழி தெரியலன்னா எப்படி? பாரதிக்கு எத்தனை மொழி தெரியும்? எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ், பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம், காசியில் இருந்ததுனால சான்ஸ்கிரிட், ஹிந்தி 4 வருஷம் இருந்தார். பாண்டிச்சேரியில் 1908 18 வரைக்கும் இருந்ததுனால ஃப்ரெஞ்சு, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இத்தனை மொழி தெரியும். 11 மொழி தெரிஞ்ச பாரதி சொன்ன வார்த்தை, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இருந்தாவது எங்கும் காணும்னு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கு. எல்லா மொழியும் படிக்கணும். இப்போ பாருங்கள், அவர் என்னென்ன மொழியை அவர் உண்மையிலே அவர் மொழியிலே பேசினாரா, மொழி மாதிரி பேசினாரான்னு எனக்கே தெரியல. அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லா மொழிக்கும் அவங்கவுங்க மொழி அவங்கவுங்களுக்குரிய மொழி தான். அது நம்ம மொழி இருக்கே, சொன்ன உடனே சிரிக்க வைக்கலாங்க. ஐரிஷ்னு ஒரு மொழி இருக்கான். இன்றைக்கி ஜோக் சொன்னால் நாளைக்கு சாயங்காலம் தான் சிரிப்பாங்களாம். ஏன்னா புரிஞ்சு தொலையாதான். ஜோக்காக சொன்னீங்க அப்படின்னு கேட்பானா. நமக்கு அப்படி இல்லைங்க. நம்மளால் அப்படி போக 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 போட 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 புரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நானும் என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் சாதாரணமாக பேசுகிற போது கூட அவ்வளோ நகைச்சுவை மிளரும். குறிப்பாக அவர் நாகேஷை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா சாப்பிடாம கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். ஃபோன்லலாம் பேச ஆரம்பித்தோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம். ஒரு நான் மதுரையில் 2 வீலரில் போயிட்டுருந்தேன். அவர் கூப்பிட்டாரு, ஓரமாக நிப்பாட்டிட்டு ஃபோனில் பேச ஆரம்பித்து 2 பேரும் சிரிச்சிட்டோம். நான் சிரித்தா அவர் சிரிச்சிட்டு இருந்தார். நம்ம ஊரில் தனியாக சிரித்தோம்னா சந்தேகப்படுவாங்க, வந்துட்டான் ஒருத்தன், யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா. நான் உடனே ஸ்பீக்கரை மூடிட்டு கமலஹாசன்ட்ட அப்படின்னேன். ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னா. நான் என்ன சொல்கிறது, சத்தியமாக கமலஹாசன் தான் பேசினேன். ஆனால் அந்த கேட்குற முறை இருக்குது பாருங்க, அதான் அழகு. நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்த படத்திலே வரக்கூடிய சீனை கூட காட்சியை இன்னொரு தடவை யோசித்து சொல்லி பாருங்களேன், எவ்வளவு நல்லாயிருக்கும். சுஜாதா அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ அதே மாதிரி தான். அவர் சொல்லுவார், நானும் பேராசிரியர் ஞானசம்பந்தமும் 4 மணி நேரம் பேசுவோம், திருப்பி 6 மாதம் கழித்து வருவார், எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்போம் அப்படிம்பார். அப்படியான பேச்சு பேசுவோம். எவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நிறைய எல்லா துறையை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கிறீங்க. டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் எல்லாருமே எல்லா துறையை சார்ந்தவர்கள்ட்டையும் நகைச்சுவை உண்டு. அதிகமாக எங்கிட்ட உண்டு, வாத்தியார்கிட்ட உண்டு. எப்படி? அது நான் தினமும் மாணவர்கள் சந்திக்கிறது. அது மட்டும் இல்லை, பேப்பர் திருத்துறதுக்குல்ல, அது மாதிரி ஒரு ஆச்சரியம் உலகத்திலே கிடையாது. அது திருத்துறப்பத்தாங்க கடவுள் இருக்காருன்னு நமக்கு தெரியும். என்ன எழுதியிருக்கோம்னா அவனுக்கும் மட்டுமே தெரியும். அதை திருத்தணும். கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஒரு இந்த சென்ட்ரல் வேல்யூஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா பேப்பரையும் திருத்துற இடம். அதில் இந்த பக்கம் ஃபிசிக்ஸு, அந்த பக்கம் கெமிஸ்ட்ரி, இந்த பக்கம் தமிழ், இந்த பக்கம் மலையாளம், தெலுங்கு, இப்படி எல்லாம் திருத்துவாங்க. தமிழ் வாத்தியார் ஒருத்தருக்கு தெலுங்கு பேப்பர் வந்துருச்சு. திருத்திக்கிட்டே இருக்கார். திருத்திக்கிட்டே சொல்கிறார், எழுத்தாக எழுதுகிறாங்க, இப்படி எழுதுனா எவனால் படிக்க முடியும், சொல்லிக்கிட்டே திருத்துறாரு. அதுக்குள்ளே அந்த சூப்பரண்டு தலை தெறிக்க ஓடி வர்றாரு. தெலுங்கு பேப்பரை காணோம், தெலுங்கு பேப்பரை காணோன்னு ஓடி வர்றாரு. அதுக்குள்ளே நம்மளால் கண்டுபிடிச்சி, சார் இது தெலுங்கு சார்னு. உடனே இவர், நான் நினச்சேன் சார், தெலுங்காத்தான் இருக்குன்னு நினச்சேன். அதுக்குள்ளே 30 பேப்பர் திருத்தியாச்சு. தலையில் அடிச்சுக்கிட்டு வாங்கி கட்டி கொண்டு போய் தெலுங்கு வாத்தியார்ட்ட கொடுத்தா அவர் சொன்னாராம், கரெக்டாக தான் திருத்திருக்காரு அப்படின்னுருக்காரு. இப்போ நம்ம என்னத்தை சொல்கிறது? இதையும் தாண்டி தான் நம்ம பாஸ் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்க. பாஸ் பண்ணுறதுனா சாதாரணம் இல்லை. என் நண்பர் தென்கட்சி சாமிநாதன் ஒரு முறை சொன்னார், இந்த ஆடிட்டர் போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கிறப்போ ஒரு கோடீஸ்வரர் என்ன பண்ணாராம், எல்லாரையும் வர வச்சுருந்தாராம் ஆடிட்டர்கள் இதுக்காக. சிஏ படித்தவங்களெல்லாம் 100 பேருக்கு மேலே வந்துட்டாங்களாம். இவர் உடனே என்ன பண்ணாராம், ஒன்றும் இல்லை, 48,000 84,000 பெருக்கணும். பெருக்குங்க பார்ப்போம். 100 பேர் வேகமாக கணக்கு போடுறாங்க. ஒரே ஒருத்தர் வந்து கேட்டாராம், எவ்வளோ வர்ற மாதிரி போடணும் அப்படின்னு கேட்டுக்காரு.
உங்களுக்கு எவ்வளோ வரணும், நீ தாண்ட ஆடிட்டு, நீ உட்கார 48 84 பெருக்க தெரியாதா? உங்களுக்கு எவ்வளோ வரணும் அதுதான் முக்கியம். அவர் தான் ஆடிட்டர். நமக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி கொடுத்தா போதும். அது வேணும். முன்ன பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பாட்டில் கொண்டு போகணும். உங்களுக்கு இந்த தலைமுறைக்கு ஞாபகம் இருக்காது. அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போயெல்லாம் பழக்கம் இருக்காது. பாட்டில் கொண்டு போகணும். அதில் பேரெல்லாம் எழுதியிருக்கும். ஒரு ரோஸ் கலரில் ஒரு மருந்து கொடுப்பாங்க, கார்பனேட் மிக்சர்னு நினைக்கிறேன். ஆமாம், சர்வரோக நிவாரணி. எல்லாத்துக்கும் அதுதான். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், அந்த மருந்தை வாங்கிட்டு போய் குடிச்சிருக்கான். பார்த்தா அது லட்சுமின்னு போட்டிருந்துருக்கு. இவன் பேர் சுப்பிரமணி. டாக்டர் டாக்டர்னு கதறியிருக்கான். ஓடியாந்துருக்கான் டாக்டர்கிட்ட. என்னன்னு கேட்டுக்காரு. லட்சுமி மருந்தை குடிச்சிட்டேன், நெஞ்செரியுது, கண்ணு சுற்றுது, சாக போகிறேன். இதுக்கு எதுக்கு பயப்படுறேன்? கொண்டா, உன் பேர் என்ன? சுப்பிரமணி. லட்சுமி அடித்தார், சுப்பிரமணின்னு எழுதினார் டாக்டர். இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல, என்ன போயிட்டு வாங்க. மருந்துலாம் ஒன்றும் கிடையாது, மனசு. சில டாக்டர் நல்லா பேசுவாங்க, சில டாக்டர் பேசவே மாட்டாங்க. நான் போய் ஒரு டாக்டர்கிட்ட போனேன். உட்கார்ந்தேன். திரும்புங்க, இருமுனேன். சட்டை கழட்டி கக்கத்தில் வச்சுக்கிட்டேன். சொல்லுங்கள், என்ன செய்யுதுனாரு. உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி நீங்கள் எப்போ இருந்தாலும் ஏன்ட்டு தான் வரணும் அப்படின்னாரு. எனக்கு வேறு யார் இருக்கா, நான் தாராளமாக வர்றேன். இன்னொன்று, நாங்கள்லாம் பேச போகிறப்ப மேடையில் உட்காந்துருக்காங்க இவ்வளோ பெரிய பேச்சாளர்கள். விஜயேந்திர சி பாலகிருஷ்ணன் இருக்காங்க, ஐயா ராமச்சந்திரன் இருக்கார், மோகனசுந்தரம் இருக்காங்க. இந்த மாதிரி அரங்க எங்களுக்கெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் போகிற பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் நான்லாம் தெற்கு பக்கம் போகிறேனே, ஒரு ஊருக்கெலாம் போனேங்க. பஸ்ஸில் போய், காரில் போய், அப்புறம் ஆட்டோவில் போய், 2 வீலரில் போய் நடந்து போனேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஊரில் வெள்ளைக்காரன் ஆண்டிருக்கவே மாட்டான். என்னை கூட்டிகிட்டு போகிறப்பவே லைட்டு பிடிச்சி முன்னாடி 3 பேர் சிலம்பு சுற்றி போகிறாங்க. நான் போகிறப்பே கேட்குறேன், வெறும் கருவளை மரமாக இருக்கே, ஏதாவது பூச்சி வெட்டை இருக்குமான்னு கேட்குறேன். கூட வந்தவர் சொல்கிறாரு, நல்ல பாம்பு இருக்கிற இடத்துல எதுவுமே இருக்காது. என் கூட வந்த 3 பேர் அன்னைக்கே ஓடினாங்க. செத்தாலும் சொந்த ஊரில் தான் சாவேன். இந்த முன்னாடி ஒருத்தன் கம்பு சுற்றி போனான்ல, அது மேலே வந்து பாம்பு விழுகுமா, அது விழுகாமல் இருக்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க. ஒரு வழியாக அங்கே போயிட்டோம். என்னன்னே தெரியாமல் சனம் படுத்துருக்குங்க. நான் போய் ஒரு ஜோக் சொன்னேன். ஒரு 10 பெண்கள் சிரித்தாங்க. உடனே ஒரு கிழவி படார்னு இருந்துச்சு கூட்டத்தை ஒரு பார்வை, என்னையே ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லுது, ஐயா பேசிகிட்டு இருக்காரு, என்ன உங்களுக்கு சிரிப்பு வேண்டியிருக்கு, நீங்கள் பேசுங்கய்யா, நான் எவ்வளோ சிரிக்காமல் பார்த்துக்கிறேன். நான் அந்த கிழவியை கும்பிட்டேன், பேசாமல் படு. 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அம்பளி மாமா இளவரச மாதிரி வந்து சிரிக்க வைக்கிறேன். என்னை போட்டு இந்த பாடுபடுத்தலாமா? சிரிக்க தெரியுமாங்கிறதே சாதாரணம் இல்லைங்க, எவ்வளோ கஷ்டம். இன்னொன்று கேட்குறாங்க, ஹியூமரில் எங்கேயுமே தேட வேணாம். நம்ம படுற பாடலாம் இருக்குல்ல, அதை ஜோக்காக நினச்சிட்டிங்கன்னா போதுங்க, அவள் தான் வரணும் இல்லை. இப்போ நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பிட போகிறப்போ பார்த்தா அந்த ஆச்சரியத்தை பார்த்திங்கன்னா, அந்த சாப்பிட்ற வேகத்தை பார்த்தாலே பயமாக இருக்கும். சில பேர் நம்ம இலைக்கு வந்துருவானோன்னு பயமாக இருக்குது தெரியுமா? எல்லை மீறிய பயங்கரவாதம்னு கேள்விப்படுறீங்கல்ல, இங்கேருந்து இங்கே போய் இப்படி வருவாங்க. அப்படியே அவ்வளோ வேகமாக சாப்பிட்றவங்களாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு பெரிய மந்திரி வீட்டு கல்யாணம். பட்டிமன்றம் முடிஞ்சு ஒழுங்காக வீட்டுக்கு போயிருக்கலாம். சாப்பிட்டு போங்கன்ட்டாங்க. 5000 பேர் கூட்டம். அதில் எங்கள் 5 பேரும் கையை பிடிக்க சொல்லி, இப்படி போய் அப்படி போய் அங்கே போய் இங்கே போய் செவரை ஏறி குதிக்க வச்சு, ஒருத்தர் என் கூட வந்தவன் சொல்கிறேன், சோத்துக்காக இப்படி அலையக்கூடாது அப்படிங்கிறான். ஒரு வழியாக போயிட்டோம். அது விஐபிக்கான இடமா, அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஏற்கனவே 500 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதில் கொண்டு போய் எங்களை வரிசையாக கூப்பிட்டு போய் நிப்பாட்டி, எங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு பின்னாடி நிப்பாட்டிட்டாங்க. இதை காட்டில் கொடுமை எங்கேயாவது உண்டா? அதில் ஏன் முன்னாடி இருக்கவன் மோர் வாங்கிட்டு திருப்பி சாம்பாருக்கு வந்துட்டான். அது என்ன பண்ண முடியும்? அவன் விருப்பம். அந்த பரிமாறுறவர் கூட கேட்டார், ஏய் நீ போன மந்தியில் உட்காந்துருந்தில்லை அப்படின்னாரு. அவன் சொன்னான், இங்கே பாருங்க, உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன். அப்புறம் ஒரு வழியாக எந்திரிச்ச பிறகு எங்களை உட்கார வச்சாச்சுக்கேன்.
திரும்பி பார்த்தா எங்கள் முன்னாடி 5 பேர் நிற்கிறாங்க. எப்படி வந்தான்னு தெரியல. இப்போ சாப்பாடு போட போகிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரியவங்களுக்கு தெரியும். இந்தியெல்லாம் நம்ம எப்படி சாப்பிடுவோம் தெரியுமா? நம்ம பலகையில் உட்காந்துருக்கோம், சாப்பாடு கீழே இருக்கும் இலை. அப்படின்னா என்ன இருக்குங்களா, வயிறு அப்படி அடக்கி வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பாடு கொஞ்சமாக உள்ளே போகும். இப்போ வெள்ளைக்காரன் சாப்பாடு டேபிள் மேலே இருக்குது, நம்ம கீழே இருக்கோம், அது பாட்டுக்கு போகுது. என்ன ஆனாலும் மெளிய மாட்டேங்கிறோம். இந்தா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா பேசாமல் வாக்கிங் போகலாம்ல, உடம்பு மெளியறதுக்காக தினம் நாயை பிடிச்சிட்டு வாக்கிங் போய் 1 மாதம் தாங்க மெலிஞ்சு போச்சு. அந்த நாய் எந்த நாயின்னு கேட்கக்கூடாது, மெலிஞ்சு போச்சு. இப்போ நம்ம உடம்பு மெலியணும்னு சொல்கிறோம். இப்போ எப்படி போடுறோம்? டேபிள் போட்டு அதில் சீட்டு விரித்து இலை போட்டு 18 வகை காய்கறி வச்சு சாப்பிட்டு ஆரம்பித்து 5 நிமிஷம் கூட இருக்காதுங்க. கடைசியில் உட்கார்ந்த ஒரு பையன் என்ன பண்ண தெரியுமா, இந்த வர்ற மாப்பிள்ளை அப்படின்னு ஃபோனில் சொல்லிவிட்டு இந்த சீட்டை பிடிச்சி ஒரு இழுத்து விட்டுட்டாங்க. எங்கள் இலை பூரா அங்கிட்டு போயிடுச்சுங்க. அதுக்குள்ளே பொண்ணுவோடைய அப்பாவோடைய வந்து இந்த பக்கம் இழுத்து விட்டார், திருப்பி இலை வந்துருச்சு. ஆனால் எனக்கு தான் மனசு கேட்கல. ஏன்னா திரும்பி வர்றது ஏன் இலையாக தான் இருக்குன்னு நான் எப்படி நம்புறது? மனுஷ மனஸ்தானே யோசிச்சு பாருங்க. அது என் பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு ஆள், இந்த என் ஜிலேபியில் கடைசி சுத்த காணோம் அப்படிங்கிறான். இந்த போயிட்டு வர்றதுக்குள்ளே தின்றுருப்பாங்க, பரிமாறிக்கிட்டே வருவாங்க. நம்ம இலைகிட்ட வந்து தீர்ந்து போகும், பார்த்துருக்கீங்களா? அதில் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, விருந்துக்கு போய் வியாதிக்காரனோட உட்காரக்கூடாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. என்ன அர்த்தம்? மொதல் ஆள் சுகராக இருந்தான்னு வச்சுக்கோங்க, எனக்கு பாயசம் வேணும்னா நம்ம ஏரியா பூரா ஊத்தாமல் போயிடுவாங்க, இது சுகர் ஏரியா போல் இருக்கு அப்படின்னு சொல்லி. இனிமேல் நம்ம ஏதாவது ஆதார அட்டை மாதிரி கையில் வச்சுருக்கணும், எனக்கு எதுவுமே இல்லை எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு. எனக்கு இன்னும் கூட ஒரு யோசனை என்னென்னா, சாப்பிட்டோடனே மாத்திரை போடுறதுக்காகவே சில பேர் அலையிறாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த கையில் அப்படின்னோடனே போடுறோம். அதுக்கு பதிலாக சிம்பிளாக என்ன பண்ணலாம், இட்லியிலே வச்சு ஊற்றிடலாம். ப்ரெஷர் இட்லி, சுகர் இட்லி சாப்பிட்டா சேர்ந்து போயிடுமா இல்லையா? கைதட்டு ஆதரவு தெரிவித்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் பார்த்துட்டிங்கன்னா, பஸ்ஸில் பயணம் பண்ணுவோம். இப்போ ரொம்ப நாளாக நம்ம கார்லேயே போகிறதுனால அது வந்து மறந்து போச்சு. ஆனால் நான்லாம் பார்த்துருக்கேன், பஸ்ஸில் பயணம் பண்ணுறப்ப அந்த கடைசி சீட்டில் உட்காந்தோம்னு வச்சுக்கோங்க, அடையாப்பா நம்ம படுற பாடு இருக்கு பாருங்க. யார் வந்தாலும் நம்மகிட்ட என்ன கையில் பொருள் இருந்தாலும் கொடுத்துட்டு போயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க, இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை ஒரு அம்மா விளக்கமாக இருக்கட்டும் என் கால் கட்டியில் போட்டு போயிடுச்சுங்க. நான் தான் பார்த்துக்கிட்டேன், போகிற வர்றவெல்லாம் விளக்கமாற ஒரு பார்வை, என்னைய ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படின்ட்டு போகிறேன். நான் இது என்னது இல்லைன்னு எத்தனை தடவை சொல்கிறது? நான் கல்லூரிக்கு போயிட்டுருக்கேங்க, பயங்கர கூட்டம், கல்யாணங்கள். அதில் ஒரு அம்மா பிள்ளையோட ஏறி அங்கிட்டுக்குன்னு பார்த்து ஏன்ட்ட கொடுத்துருச்சு பிள்ளையே. அது வந்து கிஷ்கிந்த பிரஜஞ்ச மாதிரி இருக்கு அந்த குழந்தை. அது என்ன செய்யுதுங்கிறீங்க, பக்கத்தில் இருக்கவன் கண்ணாடியை பிடுங்குது, பேனாவை எடுக்குது, நங்குன்னு குத்துது. ஒன்று அவன் சொல்கிறான், பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கடா அப்படிங்கிறான். நான் சொன்னேன், இது ஏன் பிள்ளையே இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு தூக்கிட்டு அலையிற அப்படின்னு கேட்குறான். இதில் என்ன தெரியுங்களா, அந்த அம்மா முகம் மறந்து போச்சுங்க. எனக்கு ஆசை முகம் மறந்து போச்சே, இது ஆறிடம் சொல்வேன் நடி தோழிங்கிற மாதிரி. இப்போ நான்லாம் ஹோட்டலுக்கு போனால் கூட அந்த சர்வரோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடுவேன். ஏன் தெரியுமா, யார்கிட்ட ஆர்டர் கொடுத்தோம்னே நமக்கு மறந்து போகுது. அதுவும் ஸ்டார் ஹோட்டல் போடணும்னு வச்சுக்கோங்க, பாதி நேரம் நம்ம இருட்டில் தான் உட்கார வச்சுருக்காங்க. அதில் நம்ம அதுவும் வந்து போனவுடனே ஒரு 5ஆம் கிளாஸ் பாட புஸ்தகம் மாதிரி குடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பூரா இங்கிலீஷில் தான் இருக்கும். பிரட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம உட்காந்து. லைட்டோ 0 வாட் பல்ப்பு இதுவோ ஒன்றும் தெரியாது. பிரட்டி 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 பற்றி பார்த்து கடைசியாக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், இது கொண்டு வா அப்படின்னு இருக்கான். அவன் சொன்னால் அது ப்ரெஸ் நேம் வேறு கேள் அப்படின்னு இருக்கான். அது ஜெயராம் பிரிண்டர்ஸ்னு போட்டிருக்கு, அதை போய் கேட்டிருக்கான். அதனால் சில பேர் என்ன பண்ணுவான் தெரியுமா, இந்த அவர் சாப்பிட்றத கொண்டு வா அப்படிமா. அது எச்சி வேறு கொண்டு வர, சரி போய் கொண்டு வா, இப்படியே கொண்டு வா. இப்போ இந்த அம்மா என்கிட்ட பிள்ளையை கொடுத்துட்டு போயிடுச்சா, இது போட்டு பாடாக படுத்துது. அதுக்குள்ளே பயங்கள்லாம் வேறு ஏறிட்டாங்க. வெரி குட் சார் அப்படின்னு கை கொடுக்குறாங்க. ஒரு சொல்கிறா, உங்களை மாதிரியே இருக்குது சார் பிள்ளை அப்படிங்கிறா. நல்ல வேலைங்க, இறங்குறப்ப அந்த அம்மா ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டா. இல்லைன்னா அந்த பையன் நேரம் எங்கள் வீட்டில் 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன பண்ணுறது, படிக்க வைக்காமல் இருக்க முடியுமா? எத்தனை பயணங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனையோ விஷயங்கள், அத்தனையும் பார்க்குறோம். நகைச்சுவையை தேடுறதுக்காகலாம் இல்லைங்க, பார்த்தாலே போதும், நமக்கு அந்த மனசு இருந்தால் போதும். இப்போ மாடு பால் வச்சு பால் கறக்கிறது இல்லை, ஞாபகம் வச்சுக்கங்களேன். மாட்டுக்கு புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, புல், சம்மந்தம் இல்லாமல் வால் போஸ்ட்டு இப்படி எதையோ திங்குது அது. ஆனாலும் அது பால் கறக்குது.
அது மாதிரி நமக்கான கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, நமக்கான துன்பங்கள் கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் அது சர்வசாதாரணமாக என்ன பண்ணணும், வேறு மாதிரி மாற்றி வச்சுக்கிறணும். நான்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பட்ட பாட்டைத்தான் நான் சொல்லிக்கிட்டே வருவேன். கோயம்புத்தூருக்கு போகிறதுக்காக மதுரையில் பஸ் ஏறுறேன், என் கூட ஏறுன்னு ஒருத்தன் சொல்கிறான், எப்படி நீங்கள் கோயம்புத்தூரா? ஆமாம். பழனி வந்தால் எழுப்பி விடுங்கன்னு என் தோளில் படுத்துட்டான். நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரவன் அவனை எழுப்பி ஐயா பழனி ஐயா பழனின்னு நான் கத்தி வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அதாவது அவன் சாமி கும்பிட்றதுக்காக என்னையை நேர்ந்து விட்டுருந்துருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்க. சரி, அப்படி நம்ம தூங்கிட்டா என்ன அப்படி நீங்கள் கேட்கலாம், எதுக்கா அப்படி முழிச்சிருக்கணும்? முடியாதுங்க. ஒருத்தன் மதுரையில் ட்ரெயினாக இருந்தவன் பக்கத்துக்கு ஆள்கிட்ட சொல்கிறான், எனக்கு 38 வயசாகுது, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்னா, அவன் ஒன்றும் இல்லை, நான் கடைசி இன்டர்வியூக்கு போகிறேன், தூங்கினாலும் தூங்கிடுவேன், விழுப்புரத்தில் இறங்கணும், என்னை நீங்கள் இறக்கி விட்டுறணும். சார் திருப்பி சொல்கிறேன், 38 வயசு. இல்லை போய் படுறா பேசாமல். இல்லை நான் படியா உன்னை எழுப்பி விடணும், அவ்வளோதானே? ஆமாம் சார். இன்னொன்று சொல்கிறேன், நான் ஒரு வேளை இறங்க மாட்டேன்னு சொன்னேன், என்னை விட்டுறாதீங்க. சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி விட்டுருக்கேன், என் பெட்டி தூக்கி போட்டிருக்கேன், எல்லாம் செய்யுங்க, போய் படுப்போம். வண்டி வந்து எக்மோரில் நிற்கிது. எந்திரிச்சு பார்க்குறான், போச்சு எக்மோர், விழுப்புரத்தில் இறங்க வேண்டியவன். அவர்கிட்ட போய் கத்துறான், அட பாவி 38 வயசு கத்துனே போச்சே இவங்கிறான். அவன் பேசாமல் இருந்திருக்கான். உனக்கு காது கேட்காதாண்ணா? காதெல்லாம் கேட்கும். உன்னை இறக்கி விடாததுக்கே நீ இப்படி கத்துற இல்லை, நீ நினச்சி ஒருத்தர் நான் அங்கே இறக்கி விட்டேன், அவன் இறங்க மாட்டேன்னா சட்டையை பிடிச்சி இழுத்து எத்துனேன், ஓடியாந்து ஏற பார்த்தான், நெஞ்சிலே மிதிச்சு தள்ளினேன். அவன் என்னை என்ன வைவான்னு நான் நினச்சி பார்த்தேன்னா என் நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன விஷயம் கூட இல்லைங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன பின்னணி என்பதை யோசிச்சு பாருங்க, அவ்வளோதான் போதும். இந்த சில பேர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது படிப்பாங்க. ஒருத்தர் இங்கிலாண்டில் என்ன பண்ணியிருக்காரு, 60 மொழி தெரியுமா, அதுக்கு மேலே இன்னொரு மொழி ஹீப்ரு மொழி படிச்சிருக்காரு. இந்த செம்மொழிகள் 6 சொல்கிறோம் இல்லையா, அதில் இந்த ஹீப்ருங்கிறத அதனுடைய கிளை மொழியில் தான் ஏசுநாதர் பேசினாருப்பாங்க. அராமிக் அப்படிங்கிற மொழி தான் அது. அந்த 60 மொழி படிச்சுட்டு அதுக்கு மேலேயே ஒரு மொழி படிச்சிருக்காரு. பொண்டாட்டி பயங்கரமாக சத்தம் போடுமா, உனக்கு வேறு வேலையே கிடையாதா, இதை படிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல்ல என்னாச்சு, லண்டன் இது ரயில்வே ஸ்டேஷனில் வெடிகுண்டு வெடித்து அந்த இப்போ தீவிரவாதிகள்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு நாய் மாத்திரம் சிக்கியிருக்கு. இப்போ இந்த நாயை வச்சு அவங்களை கண்டுபிடிக்கணும். இந்த நாய்கிட்ட என்ன மொழியில் பேசினாலும் ஆர்டர் பண்ணாலும் வாலாட்ட மாட்டேங்குது, வாயை திறக்க மாட்டேங்குது, பேசுன்னு சொல்லலை, ஏதாவது ஒபே பண்ணணும் இல்லையா, பண்ண மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, இதை ஒபே பண்ண வைக்கிறதுனா இது மொழியில் பேசக்கூடியவன் வேணாது வேணும், தேடுறா அப்படின்னு இருக்காங்க. நம்மால் சிக்கியிருக்காரு, இந்த 60 மொழி வாத்தியார் இருக்கார்ல, அவர் சிக்கியிருக்காரு. அவர் போய் என்ன பண்ணியிருக்காரு, பொறுமையாக 1 மாதம் நாயோட பேசி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொழியில் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. கடைசியில் என்ன பண்ணார், புதுசாக படித்தார்ல ஒரு மொழி, அந்த மொழியில் அது அந்த நாய்ட்ட பேசுகிறோடனே அது வாழை ஆட்டிடுச்சுங்க, கண்டுபிடிச்சிட்டாரு. அதை வச்சு அந்த தீவிரவாதிகள்லாம் பிடிச்சி அந்த நாட்டை பெருசாக காப்பாற்றிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ அந்த பிரதம மந்திரி கூப்பிட்டு கேட்டாராம், உனக்கு என்ன வேணும்? அந்த ப்ரொஃபஸரை கேட்டுக்காரு, உங்களுக்கு என்ன வேணும்? வைஸ் சான்சலர் போஸ்ட்டா, மந்திரி பதவியா, வீடா, வாசலா? அவன் ஒன்றும் வேணான்னு இருந்தால் அந்த நாய் தான் வேணும். இதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? இது எதுக்குன்னு இருக்காது. என் மனைவி இந்த மொழி படிக்கிறப்ப கேட்டால் எந்த நாய் கேட்க போகுதுன்னு இதை படிக்கிற, இந்த நாய் தான் கேட்டுச்சுன்னு நான் காட்ட போகிறேன், அதுக்காக இந்த பாடுபடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன செயலுக்கு பின்னாடி கூட இந்த விஷயம் இருக்குது. இப்போ நான் சமீபத்தில் நெதர்லாந்து போயிட்டு வந்தேன். அங்கே ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனுடைய செப்பேடுகள் அங்கே இருக்குது. பெரிய அனுமதி பெற்று நான் உள்ளே போனேன். 10ஆம் நூற்றாண்டில் அவங்க ராஜராஜ சோழன் நடித்தவங்க, குந்தவையா நடித்தவங்க, அவங்களுடைய அந்த அதில் நாட்டியமாடி பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. அந்த ராஜராஜ சோழன், நீங்கள் பொன்னியின் செல்வன் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், 5ஆம் பாகத்தில் பௌத்த விகாரம் ஒன்று கட்டப்பட்டதாக கேள்விப்படுவோம். அந்த பௌத்த விகாரத்தை கட்டியவன் கடாரத்தை சேர்ந்த மன்னன். அவன் கட்டின போது ராஜராஜ சோழன்ட்ட இந்த இதுக்கு இடம் வேணும்னு கேட்டவுடனே அவர் என்ன பண்ணாரா, இடம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இதை பார்த்துக்கிறதுக்கு ஆனைமங்கலம் என்கின்ற ஒரு ஊரையே தானமாக கொடுத்துருக்கிறது. அந்த செப்பேடுகள் அங்கே இருக்குதுங்க. வெல்வெட்டு மெத்தையில் வச்சு ஏசி ரூமில் வச்சுருக்கான், கிட்ட போய் தொட விட மாட்டேங்கிறான்.
நான் அப்புறம் ரொம்ப கேட்டுட்டு போய் தொட்டு பார்த்தேன். உண்மையிலேயே டைம் மிஷினில் ஏறி பயணப்பட்ட மாதிரி இருந்துச்சு. 30.5 கிலோங்க காப்பர் செப்பேடுகள் அவ்வளவுமே. நான் கூட கேட்டேன் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட, இது நம்மது தானே, நம்ம ஊருக்கு கொண்டு போயிட்டேன் என்ன? அவர் சொல்கிறாரு, கொண்டு போகக்கூடாது, பூரா காப்பர், ஸ்டெர்லைட் நம்ம ஊரில் தான் இருக்குது. என்ன ஆச்சரியம் பாருங்க. அது அந்த நேரத்தில் கூட அவ்வளோ அழகாக சொல்கிற அந்த வசனம் இருக்குல்ல, அதுதான் அருமை. நான் சொல்லிகிட்டு இருந்தேன், கமலஹாசன் நானும் பேசிகிட்டு இருப்போம்னு. நாகேஷ் அவர்களை பற்றி மட்டுமில்லை, பழைய நகைச்சுவை நடிகர்கள் எல்லாரையும் சொன்னாங்கல்ல, நம்ம அளவுக்கு நகைச்சுவை நடிகர்கள் தமிழ் படத்தில் வேறு யாரும் கிடையாது. பாலையா ஒரு படத்தில் கல்யாண புரோக்கராக வருவார். அந்த மாப்பிள்ளை வீட்டில் கேட்பாங்க, பொண்ணுக்கு சொத்து அப்படின்னு கேட்பாங்க. எக்கச்சக்கம் எக்கச்சக்கம். பொண்ணோட அப்பா எக்கச்சக்கம். என்ன கேட்டீங்க அப்படிம்பாரு. அந்த எக்கச்சக்கம் சொல்லி முடிச்ச உடனே அவங்க பதறி போவாங்க. அப்படியே முகபாவமும் அந்த சொல்கிற சொல் இருக்கு இல்லையா, அதுதான் ஜோக்கை கூடங்க. நாம் நினைக்கிறோம் ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப எப்படி அதை சொல்லணும் அப்படிங்கிறது. ஊட்டி வரை உறவுன்னு ஒரு படத்தில் நாகேஷ் டாக்டராக வருவார். ஒருத்தன் போய் அவர்கிட்ட, நான் உங்கள் பழைய பேஷண்ட் அப்படிமா, இருக்க முடியாதே அப்படிம்பாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஜோக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கெல்லாம் ஏற்கனவே செத்துருப்பாங்க, இல்லைன்னா ஏன்ட்ட திரும்பி வர மாட்டாங்க. இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. ஜோக்கு சொல்கிறதுன்னு இல்லைங்க, அதை உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு இனிமை உலகத்திலே கிடையாது. அழகாக சொல்லுவாங்க, துக்கம் இருந்தால் அடுத்த ஆள்கிட்ட சொல்கிறப்ப பாதியாக குறையும். ஆனால் ஜோக்கோ மகிழ்ச்சியோ இருந்தால் அடுத்த ஆள்கிட்ட சொல்கிறப்ப நமக்கு ஏற்படுற மகிழ்ச்சி இருக்குது பாருங்க, அடே அப்பா, அது 2 பங்கு ஆகும். கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஒரு இதுக்கு அரசாங்கத்தில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தேன். வந்திருந்தவங்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருந்தவங்கன்னு எனக்கு தெரியாது, கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டிருந்தவங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பேசி முடித்தேன். பேசி முடித்த உடனே அங்கே வந்திருந்த அமெரிக்க டாக்டர்ஸ்கள் சில பேர் என்கிட்ட வந்து, இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியலையே அப்படின்னே. இவர்களுடைய வாழ்நாளில் 1 மாதத்தை கூட்டிட்டீங்க அப்படின்னாங்க. எப்படின்னு கேட்டேன். இவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறப்ப உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் வாழ்நாளை கூட்டுமா. நம்மால் ரொம்ப ஈஸியாக சொன்னாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்.